விளக்கம் என்னவென்றால், அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவு பெற்றது. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்று கடவுளால் வேலை கொடுக்கிறவர், கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆயுள் முடிவு பெற்றது. அவன் நாமம் பூமியில இராதபடி கற்புண்டு போகப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் நாமம் பூமியில இராதபடி கற்புண்டு போகப்படுகிறது. உதயநிதி வாழ்க, அவருடைய உதயநிதி வராங்க கூப்பிட முடியாது. நாம வந்து பேரு அப்பா கூப்பிடுவாரு, உதயநிதி வாப்பா வாம கூப்பிடுவாரு, அம்மா கூப்பிடுவாரு, உதயநிதி வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அவன் நாமம் பூமியில இராதபடி கற்புண்டு போயிடும். அவன் யாரும் கூப்பிட முடியாது, கூப்பிட முடியாது, வான்னு கூப்பிட முடியாது. சொல்லலாம் உதயநிதி வாழ்க, உதயநிதி புகழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இப்ப இது வந்து பைபிள் வசனங்கள். பைபிள்ல ஒரு சர்ச்சில் பாஸ்டர் பைபிள் வசனம் பேசினா விளக்கம் கொடுக்கணும். வாசித்தா அவன் யாரும் புரியாது. அதனால விளக்கம் சொல்றேன் நான். இதை சொன்னவர் தேவனகத்த கடவுள். இது பைபிள் வார்த்தை. அதுல பைபிள்ல வந்து பைபிள் பார்த்து ஆதிலே சொன்ன ராஜாக்களை பற்றி சொல்றாங்க. இப்ப நான் இப்போ உள்ள ராஜாக்களை பற்றி அரசியல் அமைச்சராக முதலமைச்சர் பற்றி நான் சொல்றேன் நான்.